வினஸ் அணியின் முகவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நமது யூடியூபின் இன்றைய பயிற்சியின் தலைப்பு திட்டம் எண் 749, பிளான் நம்பர் 749, நிவேஷ் பிளஸ் ஒரு கேல்குலேஷன் பார்க்கலாம். நிவேஷ் பிளஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைய பயிற்சி பார்க்க போகிறோம். பிளான் நம்பர் 749 நிவேஷ் பிளஸ். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடியே நம்ம நிவேஷ் பிளஸ் பிளானை பற்றி ஒரு வீடியோ தனியாக போட்டிருந்தோம். 749 பிளானை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பதிவை யாராச்சும் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பிளானோட ஃபியூச்சர்ஸ், எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஸோ அதை ஒரு டைம் பார்க்காத மோரில் இருந்தால் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நிவேஷ் பிளஸ் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். 2 உதாரணம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் உதாரணம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு 0 ஏஜுங்கிற மாதிரி குழந்தை மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஜீரோ ஏஜ் சைல்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் கேல்குலேஷனுக்கு. உங்களுக்கு தெரியும் 2 ஆப்ஷன் இருக்குது. 1.25 மடங்கு சிங்கிள் ப்ரீமியத்துக்கு 1.25 மடங்கு ஆப்ஷன், இன்னொன்று 10 டைம்ஸ் ஆப்ஷன், 2 இருக்குது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு 1.25 மடங்கு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 1.25 டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் ப்ரீமியம் அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் டேர்ம் 18 இயர்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 18 ஆண்டுகள் பாலிசியின் காலம் அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு 5 டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்குது இல்லை, கரெக்டுங்களா? ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரோத் ஃபண்ட் எடுத்துக்கிறேன். க்ரோத் ஃபண்டு. ஓகேங்களா, ஸோ 0 ஏஜ் 1.25 டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் 18 இயர்ஸ் பாலிசி டேர்மில் க்ரோத் ஃபண்ட் ஆப்ஷனில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ், அதாவது வளர்ச்சி 8% அப்படிங்கிற ஆங்கிள் நான் கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 8% க்ரோத் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம ஸ்கீம் இருக்குது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிட்டா நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுவோம். நான் எக்ஸாம்பிள் ஒரு 1.25 லட்சம் இதில் ஸ்டார்டிங் அமௌண்ட் தெரியுங்களா உங்களுக்கு. 1.25 லட்சம் இதில் ஸ்டார்டிங் அமௌண்ட் நான் 1.25 எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் 1.25 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி கிடையாது, சரிங்களா, இந்த ஸ்கீமில். அப்போ 1.25 லட்சம் நம்ம டெபாசிட் பண்ணுறோம். அப்போ இந்த 1.25 லட்சம் 18 ஆண்டுகள் முடிவில் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4,71,313 கிடைக்கும். 4,71,313 ரூபா. அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம முதலீடு பண்ணுறோம், 1.25 லட்சம் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா 18 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு எதிர்பார்க்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட், அதாவது அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 4,71,313, 4,71,313 அவருக்கு கிடைக்குது. ஸோ இது எதன் அடிப்படையில் இந்த கால்குலேஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க, 8% க்ரோத் அப்படிங்கிற ஆப்ஷனில், அதாவது நம்ம ஒரு 8% வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு கணிப்பில் நம்ம போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், இது பங்குச்சந்தை சார்ந்த திட்டம், கரெக்டுங்களா? ஸோ இது யூலிப் லிங்க்டு பிளான். ஓகேங்களா, ஸோ அப்போ அதனால எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு ரஃப் கால்குலேஷனில் ஒரு 8% வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு 10 ருபீஸ் NAV இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாலிசி லாகின் பண்ணுறப்ப என்ன வேல்யூ அதை எடுக்க முடியும். பட் நான் ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு 10 ரூபா ஒரு அப்படிங்கிற மாதிரி NAV எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 10 ரூபா NAV இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த 18 ஆண்டுகள் முடிவில் அந்த NAV எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37 ரூபா அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 10 ரூபா NAV 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்ப 37 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ச்சி ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் பார்ஷியல் வித்ட்ரால், அதாவது தேவைப்படுறப்ப வித்ட்ரா பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 6th இயரில் நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒரு குறுகிய தொகை மட்டும் நான் வித்ட்ரா பண்ணுறேன்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு 27,034 ரூபா எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இது பார்ஷியல் வித்ட்ரால்னு சொல்கிறோம். அடுத்து சரண்டர். இப்போ சரண்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் 5 வருஷம் லாக்கிங் பீரியட், கரெக்டுங்களா? 5 இயர்ஸுங்கிறது லாக்கிங் பீரியடு. ஸோ இந்த 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியடுங்க முடிஞ்சதுக்கப்புறம், இந்த 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியடுக்கு அப்புறம் இந்த பாலிசியை நான் எனக்கு தேவைப்பட்டால் அந்த பாலிசி டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே நான் சரண்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் ஒரு உதாரணம் ஒரு 6th இயரில் சரண்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒரு 6வது ஆண்டில் இந்த பாலிசியை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா 1,80,225 ரூபா கிடைக்கும்.
1,80,225 ரூபா கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ பண்ணியிருப்போம், 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு சரண்டர் வேல்யூ வந்து அந்த சமயத்தில் ரஃப்லி ஒரு 1,80,225 ரூபா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. இதில் நார்மல் கவரேஜ், இப்போ எக்ஸாம்பிள் ரிஸ்க் கவரேஜ் ஆகுது. இந்த 18 ஆண்டுகளில் எப்போ ரிஸ்க் ஆனாலும் நம்ம கவரேஜ் அந்த நாமினிக்கு கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உதாரணம், ஒரு 6வது ஆண்டில் ரிஸ்க் கவரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். கால்குலேஷனுக்கு ஒரு 6வது ஆண்டில் அந்த வாடிக்கையாளருக்கு ரிஸ்க் கவரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1,80,225 ரூபா நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது 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 ஒரு பெனிஃபிட். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டட், ஒரு தோராயமாக இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட் வச்சு ஒரு 8% க்ரோத்தில் இருந்தால் இப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 1.5 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ரஃப்லி ஒரு 4.25 லட்சம் நம்ம ரிட்டர்ன்ஸ் வாங்குறோம். ஸோ இது வந்து பியூர்லி மார்க்கெட் ஓரியன்ட் பிளான். ஸோ அப்போ சப்ஜெக்ட் டு வேரியேஷன், அதாவது இதோட வேல்யூ வந்து மாறும். இது வந்து நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு கால்குலேஷன் கோசம் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 வயது நபருக்கு இந்த திட்டத்தை எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். ஒரு 20 வயது நபர் இந்த ஸ்கீமை எடுக்கிறார். ஓகேங்களா? அவருக்கு வந்து நான் ஒரு ஆப்ஷன் வந்து 10 டைம்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதாவது நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து 1.25 மடங்கு ஆப்ஷன் பார்த்தோம், கரெக்டுங்களா? ரிஸ்க் கவரேஜ். இது வந்து 10 டைம்ஸ் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். 10 டைம்ஸ் வந்து சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? அடுத்து டேர்ம் வந்து நான் 10 இயர்ஸ் டேர்ம் நான் சூஸ் பண்ணுறேன். ஒரு 10 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி நான் டேர்ம் வந்து நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அந்த 5 ஃபண்டில் வந்து நான் பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பேலன்ஸ் ஃபண்டில். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த முறை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு ஒரு 12% growth அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு தோராயமாக ஒரு 12% வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா நம்ம டெபாசிட் வந்து ஒரு 1.5 லட்சம் டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கே 1.5 லட்சம் தான். நம்ம அந்த 1.5 டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் உதாரணம். அப்போ 1.5 லட்சம் டெபாசிட் பண்ணுற அந்த வாடிக்கையாளருக்கு 10 ஆண்டுகள் முடிவில் அப்ராக்சிமேட்டாக அவருக்கு 3,15,927 ரூபா கிடைக்கும். 3,15,927 rupees அவருக்கு வந்து கிடைக்கும் தோராயமாக எப்போ 10வது ஆண்டில், பாலிசி எடுத்ததுலேருந்து 10வது ஆண்டில். இது எதன் அடிப்படையில் இந்த கால்குலேஷன் போடுறாங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு வளர்ச்சி வந்து ஒரு 12% growth அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ இதே மாதிரி தான் இந்த என்ஐவி வந்து ஒரு வேளை 10 ரூபா என்ஐவி இருக்குன்னு வச்சுக்கலாம். பேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்குது. அப்போ 10 ரூபா என்ஐவி இருக்கிற அந்த பொருளின் மதிப்பு நீங்கள் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐவி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 27.71 rupees இருக்கும். 27.71 rupees இருக்கும். ஓகேங்களா? இந்த 12% அடிப்படையில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணுறோம், தேவைப்பட்டால் பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணலான்னு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த வித்ட்ரால் ஆப்ஷன் எடுக்கிறோன்னா ஒரு நான் 6வது ஆண்டு வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னால் 30,312 ரூபா என்னால் எடுக்க முடியும். 30,312 ரூபா பார்ஷியல் வித்ட்ராலாக ஒரு 6வது ஆண்டு என்னால் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஏன்னா 5 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட், கரெக்டுங்களா? 5 ஆண்டுகள் வந்து லாக்இன் பீரியட். ஸோ நான் ஒரு 6வது ஆண்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன், சரண்டர் அதாவது க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா அந்த வாடிக்கையாளருக்கு அப்ராக்சிமேட்டாக 2,02,081 ரூபா கிடைக்கும். 2,02,081 ரூபா, 2,02,081 rupees வந்து அவருக்கு சரண்டர் வேல்யூவாக அந்த 6வது ஆண்டு கிடைக்குது. ஸோ எப்போனா அந்த 10 இயர்ஸ்க்குள்ள நம்ம சரண்டர் பண்ணுறோம், அதாவது லாக்கிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் சரண்டர் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் 6th இயர் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? சரண்டர் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து நார்மல் கவரேஜ். இப்போ ரிஸ்க் கவரேஜ் ஆகுது. அந்த வாடிக்கையாளருக்கு வந்து பாலிசி எடுத்த நபருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு மரணம் ஏற்பட்டால் நார்மல் கவரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 6th இயரில் ஆகுதுன்னு ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த வாடிக்கையாளரோட நாமினிக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12,50,000 தராங்க. 12,50,000 ரூபா தராங்க. 12,50,000 அவருக்கு ரிஸ்க் கவரேஜாக நாமினிக்கு வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து இந்த 10 டைம்ஸ் ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வழக்கம் போல் நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கால்குலேஷன் சார்ட்டில் ஒரு 6வது ஆண்டில் ஒரு கேரண்டி எடிஷன் சேருது. 3,075 ரூபா கேரண்டியாக ஒரு தொகை வந்து சேருது. 10வது ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபா கேரண்டி எடிஷனாக சேருது. ஸோ இதெல்லாம் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ஷியல் வித்ட்ரால் இருக்குது, சரண்டர் ஆப்ஷன் இருக்குது, மெச்சூரிட்டி ஆப்ஷன் இருக்குது, ரிஸ்க் கவரேஜ் இருக்குது, தேவைப்பட்ட ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரிஸ்க் கவரேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல அம்சங்களை கொண்ட ஒரு பங்குச்சந்தை திட்டம் தான் இந்த நிவேஷ் பிளஸ் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது பியூர்லி யூலிப், அதாவது யூனிட் லிங்க்டு பிளான். ஸோ பங்குச்சந்தை சார்ந்த திட்டம் அப்படிங்கிறப்ப அது வந்து இந்த தொகை வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கால்குலேஷனில் இப்போ ஒரு நம்ம எஸ்டிமேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஆப்பில் இதை அப்டேட் பண்ணிவிட்டு, ஆப்பு இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிங்க, இல்லை இருந்தால் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம வாடிக்கையாளருக்கு
தகுந்தால் போல் அவரோட தேவைக்கேற்ற மாதிரி அவரோட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணலாம் தாராளமாக வாடிக்கையாளர் பண்ணலாம். நல்ல வளர்ச்சியும் நமக்கு நம்ம கரெக்டான ஃபண்டு கரெக்டான டேர்ம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பயிற்சியோடு இன்றைய தகவலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.